ஆற்றல் மிகுந்த குழந்தைகளுக்கு எனது உயிர் வணக்கங்கள். நாம் 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி செகண்ட் லெசனில் 2.2 வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். அதாவது த வேர்ல்டு பிட்வீன் டூ வேர்ல்டு வார்ஸ் அந்த லெசனில் கடைசியாக நாம் முசோலினி எப்படி இட்டாலி தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார், ஜெர்மனியை ஹிட்லர் எப்படி தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தார் அப்படின்ற கிரேட்டஸ்ட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸை நம்ம பார்த்தோம். இப்போ இன்றைக்கி நாம் 2.3ல் ஆன்டி கலோனியல் மூமெண்ட் அண்ட் டீகாலனைசேஷன் ப்ராசஸ் இன் இந்தியா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏல ஃப்ரெஞ்சு இண்டோ சைனா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரெஞ்சு இண்டோ சைனா அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் கம்போடியா, லாவோஸ் அண்ட் வியட்நாம் இந்த 3 நாடுகளையும் உள்ளடக்கியது தான் இண்டோ சைனா. இதை ஃப்ரெஞ்சு தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வச்சுருந்தாங்க. அந்த கண்ட்ரோலில் வச்சுருக்கும் பொழுது அந்த நாட்டில் அவங்க எப்படி எங்கள் நாட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி போராடினாங்க அப்படின்றது தான் இந்த சைட் ரீடிங் 7 நாம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ரைஸ் ஆஃப் ஆன்டி காலனியலிசம், காலனியலிசத்திற்கு எதிர்ப்பாக என்னென்ன செயல்பாடுகள் நடந்துச்சு அப்படின்னா, இண்டோ சைனா ஹேட் ஷோன் இட்ஸ் டிஸ்கண்டன்ட் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஆக்குபேஷன். ஆரம்ப காலகட்டத்தில் ஃப்ரெஞ்ச் அவங்களுடைய காலனி ஃப்ரெஞ்சு இண்டோ சைனாவை அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரப்போ இண்டோ சைனா பிரிந்து இருந்தது பல பகுதிகளாக. வைல் த இண்டோ சைனீஸ் ரெசிஸ்டட் தி இம்போசிஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர், தே லேர்ன் ஃப்ரம் த ஐடியாஸ் ஆஃப் ரெவல்யூஷன். அதாவது இண்டோ சைனீஸ் எதிர்க்கணும் அப்படின்னு ஆரம்பித்த காலகட்டத்தில் ஃப்ரெஞ்சனுடைய லாங்குவேஜ், கல்ச்சர் இது எல்லாத்தையும் அவங்க நல்லபடியாக கற்றுக்கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை இண்டோ சைனீஸ் நன்றாக தெரிந்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் டூரிங் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அபவுட் 1 lakh இண்டோ சைனீஸ் ஃபாட் இன் ஃப்ரான்ஸ் அண்ட் ரிட்டன் வித் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ் ஆஃப் ஹவு தி ஃப்ரெஞ்ச் ஹேட் ஃபாட் அண்ட் சஃபர்டு டூரிங் தி வார். 1,00,000 இண்டோ சைனீஸ் சோல்ஜர்ஸு ஃப்ரான்ஸில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு ஆதரவாக சண்டை போட்டிருப்பாங்க பண்ணி. அப்போ அவங்க ஃப்ரான்ஸ் என்னென்ன வார் டாக்டிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க, எந்தெந்த எத்திக்ஸ் எல்லாம் கடைபிடிச்சாங்க, எப்படியெல்லாம் அவங்க வெற்றிக்கு போராடினாங்க அப்படின்ற அந்த நாலேஜோட திரும்ப எங்கே வராங்க, இண்டோ சைனாவுக்கு கிளம்பி வராங்க. இது கூட கம்யூனிஸ்ட் ஐடியாஸ் ஃப்ரம் மெயின்லேண்ட் சைனா வர் ஆல்சோ எ மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ். பக்கத்தில் சைனாவில் இருந்து கம்யூனிஸ்ட் என்கின்ற கொள்கையும் இவங்கக்கிட்ட வந்துருச்சு. இதுவும் இவங்களுக்கு ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சு. Many became convinced that the considerable wealth of Indochina was benefiting only the colonial power. இந்தோ சைனாவிலிருந்து வரக்கூடிய அனைத்து வளங்களும் செல்வங்களும் நலம் பயக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரெஞ்சு தான் அனுபவிச்சுட்ருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை பெருவாரியான மக்கள் நன்றாக தெரிந்து கொண்டார்கள். டீகாலனைசேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு ப்ளூ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய விஷனில் எப்பயுமே நம்ம மனதில் வைத்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, டீகாலனைசேஷன்னா ஒருத்தருடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு போகிறது தான் டீகாலனைசேஷன். நம்ம இந்தியா நம்மளை பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க. நம்மளுடைய பகுதிகளை கைப்பற்றி வைத்துக்கொண்டு நமக்கு ஏற்ற வகையில், அதாவது அவங்க பலன் அனுபவிப்பதற்காக, அவங்க எல்லா பெனிஃபிட்டும் அனுபவிக்கின்றதுக்காக நம்மளை என்ன பண்ணானுங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கு நம்மளை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க. அப்படி நம்மளை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய பகுதியில் ஒவ்வொரு பகுதியாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. இதுக்கு பேர் காலனைசேஷன். இப்போ அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டோம், இவங்க கண்ட்ரோல்லேருந்து விடுபட்டு போகிறதுக்கு பேர் தான் டீகாலனைசேஷன், பிரிந்து போவதற்கு. அதுக்குண்டான அர்த்தம் தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. டீகாலனைசேஷன் இஸ் அ ப்ராசஸ் த்ரூ விச் கலோனியல் பவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் கண்ட்ரோல் ஓவர் தர் காலனிஸ் டு தி இண்டிஜினியஸ் நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட்ஸ். த எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்மின் அப்படின்றது என்னென்னா, வியட்நாமில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிக்கு பேர் தான் வியட்மின். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டின்னு கூட இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்குறாங்க. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். த மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் இண்டோ சைனா வாஸ் தி வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. அப்போ இண்டோ சைனாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் தளத்தை உருவாக்கி, அரசியல் கட்சியை உருவாக்கி முக்கியமான ஒரு கட்சியாக வியங்கிறது என்ன அப்படின்னாக்கா வியட்நாம் நேஷனலிஸ்ட் பார்ட்டி. இவன் என்ன பண்ணியிருக்கான், ஃபார்ம்டு இன் 1927, 1927 ஆரம்பிச்சிருக்கிறான். இட் வாஸ் கம்போஸ்ட் ஆஃப் தி வெல்த்தி அண்ட் மிடில் கிளாஸ் செக்ஷன் ஆஃப் தி பாப்புலேஷன். பணக்காரர்களும் அதே நேரத்தில் நடுத்தர வர்க்கத்தையும் சேர்ந்த மக்களினால் தான் இந்த கட்சி இயங்கி கொண்டிருந்திருக்கு.
In 1929, the Vietnamese soldiers mutinied. Mutinied அப்படின்னாக்க கலகத்தில் ஈடுபட்டார்கள். And there was a failed attempt to assassinate the French Governor General. அதே நேரத்தில் ஃப்ரெஞ்சினுடைய கவர்னர் ஜெனரல் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதில் தோற்றும் போயிட்டாங்க. இப்போ நம்ம இந்த மியூட்டினைட் ரெவல்யூஷன் சொல்லிட்டு 2 விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். மியூட்டினைடு அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட சாரர்கள் மட்டும் அரசுக்கு எதிராக செயல்பட்டால் அதுக்கு பேர் மியூட்டினைடு, ஓகேங்களா, கலகம் என்று அர்த்தம். அதே இது புரட்சி அப்படின்னாக்க ரெவல்யூஷன் பலதரப்பட்ட மக்களும் ஒரு அரசுக்கு எதிராக, ஆளும் அரசுக்கு எதிராக செயல்பட்டாங்கனாக்க அதுக்கு பேர் ரெவல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் அ ரெவல்யூஷன் பிட்வீன் மியூட்டினைட் அண்ட் ரெவல்யூஷன். அடுத்து இதன் பிறகு என்ன நடந்திருக்குன்னா, திஸ் வாஸ் ஃபாலோட் பை எ லார்ஜ் ஸ்கேல் பீஸ் அண்ட் ரிவோல்ட் லெட் பை தி கம்யூனிஸ்ட். ஆல்ரெடி கவர்னர் ஜெனரலை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க, அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க விவசாயிகளை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கலகத்தில் ஈடுபட்டார்கள். அந்த ரிவோல்ட்டும் அந்த கலகமும் அந்த புரட்சியும், த ரிவோல்ட் வாஸ் crushed ஃபாலோ பை வாட் இஸ் கால்ட் ஒயிட் டெரர். thousands ஆஃப் ரிபல்ஸ் were killed. அதாவது ஒயிட் டெரர், வெள்ளையர்களின் தீவிரவாதம் என்கின்ற பெயரில் அந்த கலகத்தை முழுவதுமாக ஒடுக்கினார்கள். ஆயிரக்கணக்கான கலகக்காரர்கள், புரட்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இதில் கொலை செய்யப்பட்டார்கள். ஆஃப்டர் தி ஒயிட் டெரர், ஹோச்சிமின் லெஃப்ட் ஃபார் மாஸ்கோ அண்ட் ஸ்பெண்ட் தி 1930s இன் மாஸ்கோ அண்ட் சைனா. அதாவது இந்த நேரத்தில் ஹோச்சிமின் அப்படின்ற வியட்நாமை சேர்ந்த தேசிய தலைவர் மாஸ்கோவில் இருந்தார். அப்புறம் அவர் 1930s மாஸ்கோ அண்ட் சைனா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் when the France was defeated by Germany in 1940. 1940 செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஜெர்மனி ஃப்ரான்ஸை தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ ஹோச்சிமின் அண்ட் ஹிஸ் லேட்டுனன்ஸ், அவரை பின்பற்றுபவர்களும் யூஸ் திஸ் டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டு அட்வான்ஸ் தி வியட்நாமீஸ் காஸ். இதை வியட்நாமியை சேர்ந்த மக்களுக்கு சாதகமாக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கிராசிங் ஓவர் தி பார்டர் இன்டு வியட்நாம் இன் ஜனவரி 1941, வியட்நாம் எல்லைக்குள்ளே அவங்க கால் எடுத்து வைக்கிறாங்க. தி ஆர்கனைஸ் அ லீக் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் வியட்நாம் ஆர் வியட்மின். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆர்கனைசேஷன்ஸை, ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகிறாங்க வியட்நாம்காகவும் வியட்மின்காகவும். திஸ் கேவ் ரெனியூட் எம்பாசிஸ் டு டிஸ்டிங் வியட்நாமீஸ் நேஷனலிசம்ஸ். இது மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை அவர்களுக்கு இடையே ஏற்படுத்துகின்றது. அவங்க வியட்நாமீஸ் அவங்களுக்கு இடையே இருந்த பிரிவினைவாதத்தை விடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றிணைந்து தேசியவாதத்துடன் அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். நாம் எப்படி ஹிட்லரையும் முஸ்லிமையும் தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி நாம் வியட்நாமில் இருந்து ஹோச்சிமின் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இவர் அந்த நாட்டினுடைய தேசிய தலைவராக இருந்திருக்கிறாரு. சொல்லப்போனாக்கா இண்டோ சைனாவுடைய சுதந்திரத்துக்காக ஒரு பாடுபட்ட ஒரு மனிதன். அதனால் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹோச்சிமின் 1890 1969 வரைக்கும் இருந்திருக்கிறார். ஹோச்சிமின் வாஸ் born in Tonkin. When Ho Chi Minh was 21, he went to Europe. டாங்கிங்கில் பிறந்திருக்கிறாரு. 21 வயதாக இருக்கும் பொழுது அவர் யூரோப்புக்கு போயிட்டார். ஆஃப்டர் ஒர்க்கிங் அஸ் எ குக் இன் எ லண்டன் ஹோட்டல், ஹி வென்ட் டு பாரிஸ். லண்டன் ஹோட்டலில் குக்காக வேலை பார்த்துருக்கிறாரு. அப்புறம் பாரிஸ்க்கு போயிட்டார். இன் தி பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ், ஹி லாபிட் ஃபார் தி இண்டிபெண்டன்ஸ் ஃபார் வியட்நாம். அப்போ அந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் இவருக்கு வியட்நாமுடைய சுதந்திரத்துக்கு, வியட்நாம் ஃப்ரெஞ்சுக்கிட்டேருந்து சுதந்திரம் கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள் அங்கே எழுப்பப்பட்டிருக்கு. ஹிஸ் ஆர்டிக்கல் இன் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி தி பேம்ப்ளெட்ஸ் ஃப்ரெஞ்சு காலனிசம்ஸ் ஆன் ட்ரையல் மேட் ஹிம் வெல் நோன் அஸ் எ வியட்நாம் நேஷ்னலிஸ்ட். அப்போ இவரது ஆர்டிக்கல் பத்திரிகையிலெல்லாம் வெளியே வந்துச்சு, இவருடைய துண்டு பிரசுரங்களும் வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால் ஃப்ரெஞ்சு காலனிசத்தில் நடைபெற்ற அந்த ட்ரையல், சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் எல்லாத்தையுமே வியட்நாம் நேஷ்னலிஸ்ட்டில் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. வியட்நாம் இன் 1921 he became a founder member of the French Communist Party. 1921 ஃப்ரெஞ்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இவர் மெம்பராக சேர்றாரு. 2 years later he went to Moscow and learned revolutionary techniques. Then in 1925 he founded the revolutionary youth movement. ஸோ 1921 அவர் ஃப்ரெஞ்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு மாஸ்கோவுக்கு போயிட்டார். அங்கே ரிவோல்ட்னரி எப்படி நடத்தணும், புரட்சி எப்படி நடத்தணுன்ற டெக்னிக்கெலாம் என்ன பண்ணிட்டார், அவர் கற்றுக்கிட்டாரு. திரும்ப 1925 ரிவோல்ட்னரி யூத் மூமெண்ட்டை ஆரம்பிக்கிறார். குட்டி வரலாறு டுடே ஜிகே பாயிண்ட். இதில் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா,
இரண்டாம் உலகப் போரை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக யூஎஸ்ஏ ஜப்பான் மேலே நியூக்ளியர் பாம் பிளாஸ்ட் பண்ணான். ஜப்பானில் ஹிரோஷிமா அப்படின்ற சிட்டி மேலே பிளாஸ்ட் பண்ணான். அது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி அந்த ஹிரோஷிமா சிட்டி மேலே பிளாஸ்ட் பண்ண அந்த நியூக்ளியர் பாம்புக்கு பேர் லிட்டில் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டி வரலாறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று குறிப்பிட்ட நான் உங்கள் குட்டி. பை பை, டேக் கேர், லவ் யூ.